சிரஞ்சீவி ஹனுமான்னு சொல்லலாம். இன்னும் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மிகப்பெரிய இறை சக்தியான ஹனுமானின் ஜாதகம், அவருடைய ஜாதகம்னு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஜாதகத்தில் எப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது சிரஞ்சீவி அவர் எப்படி வாழ்கிறாரு, எப்படி அவ்வளோ மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரேத்தா யுகத்தில், நாம் இப்போ கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். கிரேத்தா யுகம், கிருத்தயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம். கிரேத்தா யுகத்தில் வாழ்ந்தவர் இன்னும் யுகங்கள் தாண்டி வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய உடல் இன்னும் 1000 வருஷத்தை தாண்டி இருக்குது. இது எப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இறைவன் நினைச்சா யார் ஒருத்தரையும் சிரஞ்சீவியை நிதர்சனமாக இந்த பூமியிலே வாழ வைப்பாங்க. ஹனுமானும் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மேஷ லக்னத்தை அடிப்படையாக கொண்டது. மேஷ லக்னம், அதுலேயே லக்னாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்காரு. லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார். இது ஒரு மிகச்சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். அவர் சிரஞ்சீவியாக வாழறதுக்கு இது கூட ஒரு காரணமாக அமையும். ஜாதகத்தில் செவ்வாய் ருச்சக யோகம் கொடுக்குறாரு, அதாவது லக்னத்திலேயே அமர்ந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு சிம்மத்தில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் புதன் ராகு இணைஞ்சு 6ஆம் வீட்டில் புதன் வீட்டிலே அமர்ந்திருக்காங்க. புதன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன்னு சொல்லலாம். சூரியனும் சந்திரனை இணைஞ்சு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனை இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் சனீஸ்வரன் ஆட்சி பெற்றிருக்காரு. 12ஆம் இடத்துல கேது அமைஞ்சிருக்காரு. 12ஆம் இடத்துல கேது அப்படின்னாலே அது மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே செவ்வாய் அமைஞ்சது ருச்சக யோகம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அசாத்திய பலம், அறிவு மற்றும் நீண்ட ஆயுளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 1க்கும், அதாவது உடல் தோற்றம், 8க்கும் ஆயுள் ரகசிய சக்திகள் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். இவர் 1ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது சிரஞ்சீவி நிலையை அளிக்கும் ஒரு பலமான அமைப்பாக காட்டப்படுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் 9 மற்றும் 12ஆம் அதிபதி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இது ஒரு மிகச்சிறந்த யோக பலம்னு சொல்லலாம். கடந்த பிறவியின் நற்செயலால் இந்த பிறவியில் அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு ஏற்படக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். 5ஆம் வீடு புத்தியை குறிப்பதால் ஆழ்ந்த அறிவும் தீர்க்க தரிசனமும் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தர்ம காரியங்களுக்காகவும் ஆலய வழிபாட்டிற்காகவும் அதிகம் செலவு செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உலகியல் இன்பங்களை விட ஆன்மீக தேடலில் அதிக ஆர்வம் காட்டும் நிலை உருவாகும்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மேஷ லக்னத்திற்கு 2 மற்றும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் கன்னியில் அமர்ந்துள்ளார். 2ஆம் வீடுன்னு சொன்னாலே தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லலாம். 7ஆம் வீடுனா கலத்தரம், நட்பு, கூட்டு தொழில்னு சொல்லலாம். இதன் அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீடுனா கன்னிராசியில் அமர்ந்திருக்காரு. கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று 6ஆம் வீட்டில் அமர்வதால் ஆஞ்சநேயருக்கு இல்லற வாழ்க்கை அமையவில்லை. அதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம். அவர் ஒரு முழுமையான பிரம்மச்சாரி என்பதை இந்த கிரகநிலை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீடு என்பது இல்வாழ்க்கையை குறிக்கும் சொல்லலாம். இது 6ல் மறைவு பெறுவது உலகியல் ரீதியான திருமண பந்தத்தை தவிர்க்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் மறைந்திருப்பது எதிரிகளை தனது வாக்கால் வெல்லும் திறமையை குறிக்கும்னு சொல்லலாம். 6ஆம் வீடு என்பது அடிமை தொழில் அல்லது சேவை செய்வதை குறிக்கும். சுக்கிரன் இங்கு இருப்பதால் அவர் ராமபிரானுக்கு ஈடு இணையற்ற தொண்டனாக விளங்குவதை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடன் சேர்ந்து புதன் மற்றும் ராகு அமர்ந்திருக்காங்க. கன்னியில் புதன் உச்சம் பெறுகிறாரு. புத்திமதாம் வரிஷ்டம், புத்திசாலிகளில் சிறந்தவர் என்ற புகழுக்கு காரணம் இந்த புதன் கன்னியில் உச்சம் பெற்றிருக்காரு. ராகு 6ல் இருப்பது எதிரிகளை வேரோடு அழிக்கும் தன்மையை, வல்லமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் நீச்சம் பெற்றதால் ஆஞ்சநேயர் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டார் மற்றும் தனது திறமைகளை
இறைவனுக்கு செய்யும் தொண்டிற்காக அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் மற்றும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் கன்னியிலேயே அமர்ந்திருக்கார். 3ஆம் வீடு வீரம், தகவல் தொடர்பு எல்லாத்தையும் சொல்லலாம். 6ஆம் வீடு எதிரி, நோய், கடன், சேவை ஆகிய இரண்டிற்கும் அதிபதி புதன் ஆவார். அவர் சொந்த வீடான கன்னியில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம். கன்னிராசி புதனுக்கு ஆட்சி மற்றும் உச்ச வீடாக இருக்கும். 6ஆம் அதிபதி ஆறிலேயே பலமாக அமர்வது அர்ஷயோகம் என்னும் விபரீத ராஜயோகத்தை தரும் சொல்லலாம். எதிரிகளை மிக எளிதாக வெல்லும் ஆற்றல் ஆஞ்சநேயர் தனது புத்திசாலித்தனத்தால் அரக்கர்களை வென்றதை இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உடல் வலிமை மற்றும் நோயற்ற வாழ்வையும் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி புதன் உச்சம் பெற்றதால் ஆஞ்சநேயர் புத்திசாலிகளில் சிறந்தவராக கருதப்படுகிறார். 3ஆம் வீடு தகவல் தொடர்பை குறிக்கும். புதன் பலமாக இருப்பதால் அவர் ராமபிரானின் சிறந்த தூதுவனாக விளங்கி மிகச்சரியாக செய்திகளை பரிமாறினார் அப்படின்னு சொல்லலாம். ராகுவும் புதனும் இணைஞ்சிருப்பது அசாத்தியமான அறிவுத்திறனையும் எதையும் தந்திரமாக கையாளும் வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர் ஒரு மிகச்சிறந்த தூதுவராக செயல்பட்டதுக்கும் இந்த ஜாதக அமைப்பில் ஒரு மிகச்சிறந்த, அதாவது 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் புதன் அவர் 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் சொல்லலாம். அதிபதி சந்திரன் 9ஆம் வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கார். அதனால தான் அவர் தன்னுடைய தாயார் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்திருக்கார். 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி 2 பேருமே, அதாவது 4ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி சூரியன் 2 பேருமே 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. இது தாயின் ஆசியை குறிக்கும். அஞ்சனை தேவியின் தவத்தால் பிறந்தவர் என்பதையும் ராமபிரானின் மனைவியாக சீதாதேவியை தனது தாயாக கருதி அவர் போற்றியதும் இந்த கிரக நிலையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீடு மனதை குறிக்கும். மனோகாரகன் சந்திரன் தர்மஸ்தானமான 9இல் இருப்பதில் ஆஞ்சநேயரின் மனம் எப்போதும் தர்மத்தின் வழியிலும் இறை சிந்தனையிலும் நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டின் 4ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் அதிபதி சூரியனோடு இணைந்திருக்காரு. சூரியனும் சந்திரனும் இணைவது ஆஞ்சநேயர் அமாவாசை தேதியில் பிறந்தவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அனுமன் ஜெயந்தி எப்போதுமே மார்கழி அமாவாசையில் தான் கொண்டாடப்படும். இந்த அமைப்பே அதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் நடப்பது அவருக்கு அசாத்தியமான ஆன்மீக சக்தியும் பித்திருக்களின் ஆசையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். மூல நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு. அது கேதுவின் நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரின் தீவிரமான வைராகியத்தையும் மோட்ச சிந்தனையும் இது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி 9இல் இருப்பது ஆஞ்சநேயருக்கு ஒரு தூய்மையான மனம் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதல் எப்போதுமே இருந்ததை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதான் முன்னாடியே சொல்லிட்டோம், சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அமாவாசை தேதியில் பிறந்திருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். 5ஆம் அதிபதி சூரியன் 9இல் அமர்ந்திருப்பது ஒரு வாயு புத்திரனாக, காற்று கடவுளின் மகன் அப்படிங்கிறத அடையாளமாக காட்டுதுன்னு சொல்லலாம். 5ஆம் வீடு மந்திர உபதேசத்தை குறிக்கும். சூரியன் 9இல் இருப்பதால் ஆஞ்சநேயர் சூரிய பகவானையே தனது குருவாக ஏற்று அவரிடமிருந்து சகல கலைகளையும் வேதாந்த அறிவையும் கற்றார் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி இணைந்துள்ளார். இது ராஜயோகத்தை குறிக்கிறது. அதே மாதிரி ஆஞ்சநேயரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் அதிபதி சனியானவர், சனி பகவான் 10ஆம் வீடான மகர ராசியிலே அமர்ந்திருக்கார். 2 வீடுகளும் அதிபதி அவர் தான். கர்மஸ்தானமான 10இல் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மிக உயரிய பலனை தருகிறது. சனி பகவான் கேந்திரஸ்தானத்தில், அதாவது 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் சசயோகம் எனப்படும் சொல்லலாம். 10ஆம் வீடு என்பது கர்மா, செய்யும் தொழிலை குறிக்கும் சொல்லலாம். சனி இங்கே ஆட்சி பெற்றுவதால் ஆஞ்சநேயர் தனது கடமையில், ராம சேவையில் மிகுந்த உறுதியுடன் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். சனி ஆயுள் காரகன், அவர் பலமாக இருப்பது சிரஞ்சீவி நிலையை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீடு என்பது லாபம் மற்றும் வெற்றி, ஆசைகளை குறிக்கும். செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமையான வெற்றியை பெறுவதை இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீடு என்பது கௌரவம். 11ஆம் அதிபதி 10இல் இருப்பதால் அவர் செயல்களில் அவருக்கு உலகளாவிய புகழ் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் மகரத்தில் பலமாக இருப்பது ஒருவருக்கு ஆளுமை திறனையும் எதற்கும் அஞ்சாத மன வலிமையும் கொடுக்கும் சொல்லலாம். சனி பகவானின் அருளால் தன் ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பும் சனியின் பாதிப்பில்லாத நிலையும் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். 10 மற்றும் 11ஆம் அதிபதி 10இல் ஆட்சி பெற்றதை ஆஞ்சநேயரின் ராமதாசன் என்ற ஈடு இணையற்ற அடையாளத்திற்கும் அவர் செய்த அசாத்தியமான வீரதர செயல்களுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் வீட்டில் மோட்சஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் மிகச்சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். இந்த மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பான அமைவு.
12ஆம் வீடு உலகியல் சுகங்களை குறிக்கும். அங்கே ஞானகாரகனான கேது அமர்ந்திருப்பதால் ஆஞ்சநேயருக்கு உலக ஆசைகள் ஏதும் இல்லை. அவர் ஒரு நித்திய பிரம்மச்சாரி மற்றும் வைராகிய சீலர் என்றே காட்டலாம். ஆன்மீகத்தின் உச்சத்தை அவர் அணைஞ்சிருக்கிறார். அதனால தான் ராமநாமத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய அந்த மனநிலையை இது வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பான அமைவு. ஜாதகத்தில் மிகச்சிறப்பான யோக பலங்கள். ஆஞ்சநேயரை சிரஞ்சீவி அப்படின்னு நம்ம அழைக்கிறதுக்கு அவர் ஜாதகத்தில் காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாமத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய காரணங்கள் அமைந்திருக்கு. இவ்வாறு மிகச்சிறந்த ராமபக்தரான ஆஞ்சநேயரின் ஜாதகத்தை பார்த்தது மிக புண்ணியம். இதை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கும் புண்ணியம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.